எல்லாருக்குமே கையில் 3 நரம்பு இருக்குது. ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ் அண்ட் மீடியன் நர்வ். இந்த ஒரு நர்வும் இன்ஜூர் ஆச்சுன்னா நமக்கு என்ன டிஃபார்மிட்டிஸ், அதாவது நம்ம கையில் கிளினிக்கலாக பார்க்க என்ன டிஃபார்மிட்டிஸ் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அல்னார் நர்வை பார்த்துருவோம். அல்னார் நர்வ் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிளினிக்கலாக என்ன டிஃபார்மிட்டி வரும்னா கிளாயிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் கையில் இந்த ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அதே இந்த அல்னார் நர்வ் இன்ஜுரி மேலே ஹையர் லெவலில் நடந்துச்சுன்னா, எல்போ கிட்ட நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஃபார்மிட்டி கம்மியாக தெரியும். இதை தான் அல்னார் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நர்வ் வந்து மீடியன் நர்வ். இந்த மீடியன் நர்வ் ரிஸ்ட் கிட்ட இன்ஜூர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஏப் தம் வரும். அதாவது அந்த பேஷண்ட்டால் இந்த தம்பை இப்படி மூவ் பண்ணவே முடியாது. அதே இந்த மீடியன் நர்வ் எல்போ கிட்ட ஹையர் அபவ்ல இன்ஜூர் ஆச்சுன்னா உங்களுக்கு பெனடிக்ஷன் சைன் வரும். அதாவது ப்ரீச்சர்ஸ் சைன். அவங்க கை பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலும் தம்பும் இப்படி இருக்கும். மூணாவது நர்வ் வந்து ரேடியல் நர்வ். இந்த ரேடியல் நர்வ் நம்ம கையோட இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மசில்ஸையுமே சப்ளை பண்ணும். ஸோ இந்த நர்வ் இன்ஜூர் ஆச்சுன்னா உங்களால் ரிஸ்ட்டை மேலே தூக்க முடியாது, உங்கள் ஃபிங்கர்ஸும் உங்கள் தம்பை இப்படி மேலே தூக்க முடியாது. இதைத்தான் ரிஸ்ட் ட்ராப், ஃபிங்கர் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ் லோ லெவலில் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டை தூக்க முடியும், ஃபிங்கர்ஸை தூக்க முடியாது. ஆனால் ஹையர் லெவல், அதாவது எல்போ கிட்ட ஆச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்ட்டையும் தூக்க முடியாது, ஃபிங்கர்ஸையும் தூக்க முடியாது. ஸோ இதுதான் உங்களோட அப்பர் லிம், அதாவது உங்கள் கையில் இருக்கிற நர்வ்ஸும் அது இன்ஜூர் ஆனால் நமக்கு வர டிஃபார்மிட்டிஸ்.